அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற தை மாதம் ஒரு அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருகிறார். மற்றும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும், தொழில் ஸ்தானத்தில் சூரிய பகவானும், லாபஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, 18/1/2025 தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 19ஆம் தேதி புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். மற்றும் 28ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது, மேஷம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் அனுகூலமான பலன்களே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பண புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் இந்த மாதத்தில் நன்மைகள் ஏற்படக்கூடும். அதே போல சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்த நிலையில் சஞ்சரித்து வருவதால் கொடுத்த கடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகிறது. தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சஞ்சரித்து வருவதால் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடும் என்றாலும் சிகிச்சையின் மூலம் அது உடனே நிவாரணம் கிடைத்துவிடும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு இந்த மாதத்தில் செயல்படுவது நல்லது. குழந்தைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை இந்த மாதத்தில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மிதுன ராசியில், அதாவது தைரிய வீரியஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் 18ஆம் தேதிக்கு பிறகு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கும் வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டாகும். அதே போல உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் என்றாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். அதே போல 19/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானும் இணைவதால் அலுவலகத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிப்பீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே போல வரவு செலவுகளும் சுமூகமாக நடைபெறும். தை மாதத்தின் தொடக்கத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வருவதால் மறைமுக போட்டிகளை முறியடிப்பீர்கள். சக வியாபாரிகளுடன் இந்த மாதத்தில் இணக்கமாக பழகுவது நல்லது. 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து பெயர்ச்சியாகி அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவானுடன் இணைவதால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். இருந்தாலும் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மன கவலை உண்டாகும். வீண் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நலம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக நடக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் இந்த மாதத்தில் நீங்கள் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீர்கள். இந்த மாதம் முழுவதும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதமாக ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர்கள் போல் இருப்பார்கள். எனவே இந்த மாதத்தில் எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமடைந்து இருப்பதால்
இந்த மாதத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல புதியதாக மனை மற்றும் வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். பெண்களுக்கு இந்த மாதத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். வீண் மன கவலை உண்டாகும். எனவே இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரித்து வருவதால் கலைத்துறையினருக்கு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். ஒப்பந்தங்களில் சரியான முடிவிற்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம். உடன் பணிபுரிபவர்களுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். அதே போல 5/2/2025 புதன் பகவான் மகர ராசியிலிருந்து, அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவானுடன் சஞ்சரிக்க இருப்பதால் வாகனங்களில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாகவும் வேகத்தை குறைத்தும் செல்வது மிகவும் நல்லது. அதே போல அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து அதில் அதிகமான ஆதாயத்தை பெறுவீர்கள். உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் குறையப் போகிறது. பண வரத்தும் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் உங்களுக்கு விலகும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடமே வந்து சரணடையும் நிலை உண்டாகும். அதே போல வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வரவும் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த தடை நீங்கும். புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக வரும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். இந்த மாதத்தில் புதன் பகவான் 2 முறை பெயர்ச்சி அடைவதால் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட கடன் உங்கள் கைக்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர்கள். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் செய்து வரும் தொழில், பார்த்து வரும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குரு பகவானின் அருளால் பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் மூடப்பட்டு இருந்த தொழில் நிறுவனங்களை மீண்டும் திறந்திடக்கூடிய நிலையை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உண்டாக்குவார். அதே போல உற்பத்தியும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாக விலகும். வருமானம் உயரும். புதிய பொருள் சேரும். புதன் பகவான் இந்த மாதத்தில் 2 முறை பெயர்ச்சி அடைவதால் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றி குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று வருவீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இந்த மாதத்தில் உண்டாகும். 5/2/2025 முதல் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வேலையில் இருந்து விலகி சொந்தமாக தொழில் தொடங்குவீர்கள். கலைஞர்களுக்கு கனவு நனவாகும். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். இந்த மாதத்தில் புதன் பகவான் 2 முறை உங்களுக்கு சஞ்சரிக்க இருப்பதால் தெளிவாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். புதிய முயற்சி உங்களுக்கு வெற்றி தருவதாக அமையும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற தை மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. இதற்கு முன்பு இருந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் விலகும். உங்களுடைய மனக்குழப்பம் அனைத்தும் நீங்கும். இந்த மாதத்தில் நீங்கள் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமையை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் வழங்குவார். பிறரிடத்தில் உடன் பணிபுரிபவர்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். அதே போல மற்றவருக்கு உதவி செய்வதில் முதன்மையாக இருப்பீர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த மாதத்தில் எளிதாக பூர்த்தியாகும். நினைத்த வேலை நடக்கும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடை விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். 28/1/2025 முதல் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலிருந்து பெயர்ச்சியாகி அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருப்பதால் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் கனவு நனவாகும். கடன் தொல்லை தீரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும்.
5/2/2025 முதல் புதன் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்க இருப்பதால் உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பெரியோர்களின் ஆதரவால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாக போகிறது. நன்றி, வணக்கம்.